ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா. என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நிறைய ஆன்மீக விஷயங்களை ஷேர் பண்ணோன்னு தான் ஆரம்பித்தோம் இந்த சேனல். இப்போ தற்போது நிறையா பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோதிட விஷயங்களை கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, அதனால் ஜோதிட விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதனால் ஒரு சில ஜோதிட துணுக்குகளை மட்டும் நம்ம அப்பப்போ இதில் பார்க்கலாம். இப்போ முதல்ல ஜோதிடத்துக்கு முக்கியமான காரகர் வந்து புதன். அதனால் மிதுன ராசியை பற்றி நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ தற்போது மிதுன ராசிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். ஸோ கடகத்துக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்கு குரு உச்சஸ்தானத்துக்கு வரார். அதனால் உச்சஸ்தானத்துக்கு வரும்பொழுது அது 2ஆம் இடம், மிதுன ராசிக்கு 2ஆம் இடம். ஏற்கனவே சனி பகவான் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல மீனத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில், எந்த தொழில் தொடங்கிறதுனாலும் தொடங்கலாம். தொழில் ஸ்தானம் நல்ல விருத்தி அடையும் இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு. அதுவும் எஸ்பெஷலி இப்போ குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்ததுனால குரு உச்சமாக இருக்கக்கூடிய காலத்தில் பணவரவு, பொருள், தங்கம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களிலும் நிறையா வந்து சேரும் மிதுன ராசி நண்பர்களுக்கு. அதனால் சனி பகவானும் 10ஆம் இடத்துல இருப்பதனால நீங்கள் தொழில் தொடங்குபவர்கள் தொழிலை நல்லபடியாக தொடங்கலாம். மற்றபடி வேறு ஏதாவது பரீட்சை எழுதுறது, ப்ரொமோஷன், டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுறதுனா எழுதலாம். எல்லாத்துக்கும் இந்த ஒரு 2 வருட காலம் சனி பகவானுடைய பயிற்சியினாலையும் குரு பகவானுடைய பயிற்சியினாலையும் இந்த ஜூன்லேருந்து அடுத்த மே வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா எல்லாமே இந்த காலங்களை பயன்படுத்தலாம். அதனால் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு விஷயமாக நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போதைக்கு மிதுன ராசியை ஆரம்பித்து வச்சுருக்கேன். இனி மிதுன ராசியை இன்டெப்த்தாக போய் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை பற்றியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஹரி ஓம்.